இந்த வீடியோவில் நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வேறு இடத்துலலாம் முள்ளங்கி போட்டு நிறைய இடத்துல பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து வேறு மாடல் சாம்பார். இதுக்கு வந்து 1 கப்பு பருப்பு எடுத்துக்கணும். இந்த கப்பு அளவில் 1 கப்பு பருப்பு எடுத்து அதை தண்ணியில் கழுவி நல்லா எடுத்துக்கிட்டு அதில் அந்த பருப்பை தனியாக ஒரு சீனி சட்டியில் போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். அதில் வெள்ளைக்கூடு, ஒரு வெள்ளைக்கூடு தோலை உரித்து அதையும் போட்டு அதை நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் இது வேகட்டும், கொஞ்ச நேரம் வேகிற வரை வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு இது வந்து முருங்கைக்காய் சாம்பார். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து காய்கறியும், சாம்பாருக்கு தேவையான காய்கறியும் நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். இதில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய காய்கறியான உள்ளி வந்து காய்கறி கிடையாது, இருந்தாலும் உள்ளி எடுத்துருக்கோம், முருங்கைக்காய் எடுத்துருக்கோம், மிளகாய் எடுக்கிறோம், தக்காளி எடுக்கிறோம். சாம்பாருக்கு தேவையான அனைத்து காய்கறியுமே நீங்கள் இதில் சேர்க்கலாம். நம்ம இது வந்து முருங்கைக்காய் சாம்பாராக வைக்கிறோம், அதனால் எல்லா காய்கறியும் சேர்க்கணும் தேவையில்லை. வெள்ளரிக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் இதில் சேர்க்கலாட்டும் பரவாயில்லை. அது வந்து நம்ம எல்லா காய்கறியும் போட்டு செய்கிற சாம்பாரில் அதை சேர்த்துக்கலாம். இது முருங்கைக்காய் சாம்பார். தக்காளி சேர்க்கணும், மிளகாய் சேர்க்கணும், உள்ளி சேர்க்கணும். உள்ளி என்றால் பொடி உள்ளி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய். இந்த காய்கறி கூட தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கிறோம். பருப்பு வெந்துருச்சு, அதை அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். வெள்ளைக்கூடு பருப்பு, காய்கறி கொதித்து வந்துருச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் சாம்பார் வந்து ஆப்பம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வருது. நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம், நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டுருக்கோம் பருப்பை. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்கிற பருப்பெல்லாம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி இந்த பருப்பு கூடயே, அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியை இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறதோட சேர்க்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறதும் காய்கறியும் ரெண்டாக ஒன்றா சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ இனி நல்லா அவிக்கணும். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார். இனி மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ வத்தல் பொடி சேர்த்துருக்கோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எல்லா மசாலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ மல்லிப்பொடி சேர்க்குறோம். இப்போ வெந்தய பொடி போடுறோம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சைடில் ஆப்பமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சீரக பொடி சேர்க்க போகிறோம், தேவையான அளவு. இப்போ அதில் தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் அழகாக வந்துருச்சு. எந்த ஒரு ரசாயன கலவை பொடியும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதுலேயே அழகாக கலர் வந்துருச்சு. இது இயற்கையான முறையில் நம்ம செய்கிறோம். இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகளை எடுத்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலத்திற்கு. இப்போ அதை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம், பருப்பு காய்கறி சேர்த்த தண்ணியோட.
இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். கல் உப்பு போடுறோம். நல்ல தரமான உப்பு பயன்படுத்துங்க. இதில் கொஞ்சம் நல்ல மிளகு தூளும் சேர்த்துக்கிடுங்க. நாங்கள் மறந்துட்டோம், அதான் இப்போ சேர்க்குறோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இதை நீங்கள் இட்லி தோசை ஆப்பத்தோடு பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.